வணக்கம் ஓப்பன் டாக் மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பல விவாதங்கள், பல பல விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சார்ந்த சில கேள்வி பதில்களை கேட்க நம் நெறியாளர் காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், கேள்வி பதில்கள் செல்வோம். விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஒரு சில பரபரப்பான பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாரு. அதாவது விசிகானால தான் திமுக ஜெயிக்குது, அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்தாக அதை நம்ம சொல்லலாம். என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வட மாவட்டங்கள்ல பெருமளவுக்கான ஒரு வரவேற்பு இருக்கு, வாக்கு வங்கிகள் இருக்கு. அது திமுக ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு உறுதுணையா விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்குன்றதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு சில இப்ப நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லையா, சோசியல் மீடியால நம்ம சில விஷயங்களை பாக்குறோம். இது எந்த காரணத்துக்காக பேசுறாங்க, இப்ப திடீர்னு பேச வேண்டிய காரணம் என்னன்றதெல்லாம் ஒரு விஷயமா இப்ப பார்க்கப்படுது. இப்போ எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தரப்பு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நேரடியா திமுகவை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் இன்னைக்கு மாறி இருக்கு. நேரடியாவே அடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொடுக்குற அந்த பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப காட்டமா இருக்கு. என்னன்னா, 4 படத்தில் நடிச்சுட்டு வர வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும் பொழுது 40 வருஷமா அரசியல் களத்துல இருக்கிறவருக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி சில ரொம்ப காரசாரமான பதில்களா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இது என்னன்னா, அரசியல் களத்துல இன்னைக்கு திருமாவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தாகணும். அதே மாதிரி அதே கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள்லாம் கூட சில பேட்டிகள்லாம் கொடுத்த வீடியோக்கள்லாம் கூட ஷேர் ஆகிட்டு இருக்கு. 2026 முதல்வர் வேட்பாளராக நாங்கள் எங்கள் திரு அண்ணனை நிறுத்துவோன்ற மாதிரிலாம் பேட்டிகள் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு தரப்பு பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் தொடர்ந்து இந்த ஆதவ் அர்ஜுன் பேசின விஷயத்தை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இது திமுகவுக்கு ஒரு பாதகமா அமையும், இவங்களுக்கு சீட்டை கொடுத்தாகணும், சீட்டு வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்துல இவங்களுக்கு பங்கு கொடுக்கணும், நியாயமான ஒரு கேள்விதான ஆதவ் அர்ஜுன் வைக்கிறாருன்ற மாதிரி ஆதரவான கருத்துக்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அதே கட்சியை சார்ந்த பல நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆதவ் அர்ஜுன் பேசுனது ஒரு தவறான ஒரு கருத்து, அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக அவர் இப்படி பேசுறாருன்ற மாதிரிலாம் அந்த கட்சியை சார்ந்த விக்ரமன், ரவிக்குமார் போன்ற ஆட்களே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க இப்போ ஆதவ் அர்ஜுன் பேசின விஷயம் அவரோட தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்க முடியுமா, இல்ல கட்சியோட கருத்தா பார்க்கப்படுமான்றதுல நம்ம வருங்காலத்துல தான் பார்க்கணும், வரும் நாட்களாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அண்ணன் திருமா அவர்கள் இவரோட கேள்விக்கு என்ன மாதிரி ஒரு விடை அவர் கொடுக்க போறாரு, இது கட்சி சார்ந்த ஒரு பதில்களா இல்ல ஆதவ் அர்ஜுனோட தனிப்பட்ட கருத்துக்களான்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஒரு 3 கோணமா அது பார்க்கப்படுது. ஒன்று, ஆட்சி அதிகாரத்துல வேண்டும்ன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா சமூக நீதி நீங்க பேசுறீங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த மாமன்னன் படத்துல வடிவேல நீங்க சேர்ல உட்காரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த மாதிரிதான் நீங்க எங்களை நடத்துறீங்கன்ற மாதிரிலாம் ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்காரு, ஒரு அந்த விகடத்துல பேட்டியில பேசியிருக்காரு. நம்ம அதெல்லாம் பாக்குறோம். ஆக இவங்க ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேண்டும், சமூக நீதி நீங்க சொல்றீங்களே, எங்களுக்கு அந்த சமூக நீதி நீங்க உங்க கட்சியில் நீங்க கொடுப்பீங்களான்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் அவர் வைக்கிறாரு. அதுக்கான ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரலும் ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு வேலைகள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா, இங்க எந்த ஒரு மீடியா யூடியூப் சேனல் திறந்தாலும் தொடர்ந்து தளபதி மாநாடு, விஜய் விஜய்னு எங்க சுத்தி இந்த செய்திகளே பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதுனால, இந்த மாதிரி திமுக இப்படி சில விஷயங்களை அவங்களே கட்டமைத்து விட்டுருப்பாங்களோ, ஏன்னா செய்திகளை மடைமாற்றத்துக்காகவும் தளபதியோட அந்த அந்த மீடியாவோட கவனம் இந்த பக்கம் திரும்பணுன்றதுக்காக கூட இப்படி பிளான் பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு விவாதமும் ஒரு பக்கம் இருக்க ஒரு சில பத்திரிகையாளர்கள் எடுத்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படியோ இதை இப்போ இவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் இவங்க நியாயமான விமர்சனமா பட்டாலும், இப்போ இதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கட்சி இது கவனிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு கருத்தும் சொல்லாம அமைதியா அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, அந்த கூட்டணி எப்படியாச்சும் உடைச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு திமுக அண்ணா திமுக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக போன்ற பல கட்சிகள் திமுகவோட இருக்கிறதுனால அவங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமோன்ற ஒரு அச்சத்துல அதிமுக இருக்கு. அந்த கூட்டணி எப்படியாச்சும் உடைச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இன்னைக்கு அதிமுக இருக்கிறதுனால ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசின அந்த விமர்சனத்துக்கு
இன்னமும் வந்து அதிமுக சைட்ல இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இன்னும் ஆற்றவில்லை. அவங்க பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கறாங்க எப்படி போகுதுன்னு சொல்லி. ஆனா நம்மள அப்சர்வ் பண்ண விதத்துல இருந்து பார்க்கும்போது இது உண்மையா பொய்யான்றதை தாண்டி அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்ற அந்த கருத்து வந்து பரவலான ஒரு ஆதரவு ஆன ஒரு கருத்தா தான் பல பேர் பாக்குறாங்க. பட் இணைய ஊப்பிக்கள் வந்து தொடர்ந்து வந்து ஸ்பேசஸ் எல்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு கலவரமே மாறி இருக்கு. இன்னும் 26க்கு இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குன்னும் போது இன்னும் எங்க தளபதி வந்து மாநாடு போயிட்டு அங்க அவர் என்ன பேச போகிறார், இன்னும் அரசியல் சூழல் என்ன மாதிரி மாறப் போகிறது, 2 முனை போட்டியாக வரப்போகுதா இல்ல 4 முனை போட்டியாக வரப்போகிறதான்றதெல்லாம் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் இருக்கு. அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களே அதுக்கு எதிர்ப்பு கருத்தும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பார்ப்போம் வரும் நாட்கள்ல வந்து அது எப்படி வேணாலும் போகலாம். ஆனா ஆட்சி அதிகாரம் என்பதுதான் அல்டிமேட் கோல். இங்க நம்ம மக்களோட நலன் சார்ந்துதான் கூட்டணிகள் அமைக்கப்படுறதுன்றதெல்லாம் வந்து விக்ரமன் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த கட்சியை சார்ந்த பேச்சாளர். இப்படி இருக்கும்போது சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த லட்டு மேட்டர் நோட் பண்ணீங்களா? காலைல கார்த்திக் சார் ஒரு வாயை கிளறி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பவன் கல்யாண் சார் ரியாக்ட் பண்ணி ஒரு கலவரமா போயிட்டு இருந்தது. இல்ல அது ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ. அது அந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா அவர் வந்து மொழியழகன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு போயிருக்காரு. ஆங்கர் வந்து அது தேவையில்லாத ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டா இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, இதுல நம்ம பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால நான் அதுல கடந்து போறேன், இது இப்போ நான் பேச விரும்பலைன்னு அவர் கடந்து போறாரு. அதுக்குள்ள வந்து அந்த சோசியல் மீடியால எடுத்து போட்டு அவர் அதுக்கு வந்து பவன் கல்யாணம், அதாவது டெப்டி சிஎம் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் அவர்கள் வந்து அதுக்கு நான் பதில் சொல்றேன்ற பேர்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து லட்டு விஷயத்த நீங்க ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தாதீங்க, அது வந்து சாமி சம்பந்தப்பட்ட விஷயம், இதை நீங்க ட்ரோல் கண்டென்ட்டா மாத்ததுக்கு இதுல என்ன இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்கறாரு. அது கார்த்தி அவர்கள் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அது ஆங்கர் கேள்வி கேட்கறாங்க, அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு ஃபன் கண்டென்ட்டா அதை மாத்தறதுக்கு முயற்சி பண்றது வந்து அந்த ப்ரொமோஷனல் அந்த இடத்துல ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க அது பண்ற வேலை. அவர் வந்து இன்டென்ஷனா இந்த இடத்துல நீங்க இந்த லட்டு கான்செப்டை வைங்கன்னு கார்த்தி அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதான் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க அங்க இருக்கிற அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆங்கர் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு இந்த இடத்துல. ஏன் அப்படி இல்லைங்க, நான் அது வந்து கடந்து போக விரும்புறேன், இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூன்றதெல்லாம் ஒரு மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணாரு அந்த விஷயத்த. அதுக்குள்ள அது சோசியல் மீடியால எடுத்து போட்டு நீங்க எப்படி இது சொல்லலாம், இது வந்து சென்சிட்டிவான இஷ்யூ, நீங்க எப்படி பேசலாம், இது நம்பிக்கை சார்ந்த விஷயம்ன்றதெல்லாம் பவன் கல்யாண் பேசுறாரு. ரைட், சி ஓகே, அது பல பேர் வந்து அது நம்பிக்கை இருக்கு, அதை அப்படி பேசிடக்கூடாது. ஆனா பேசுனது யாரு, கேள்வி கேட்டது யாருன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அந்த ஆங்கர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. அந்த இடத்துல அவர் பதிலும் சொல்லாம இதுல ஒரு கன்க்ளூஷன் நம்ம வர வேண்டியது இல்லை, இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதை கடந்து போறேன்னு அவர் அழகா நம்புந்துட்டார். இதை வச்சுக்கிட்டு போட்டு அதை ஒண்ணு பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி இப்போ அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டார். மன்னிப்பு கேட்டது அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், எதை நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்ற மாதிரி எல்லாம் கூட இங்க இருக்கிற இணையதள வாசிகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அந்த அளவுக்கு பெரிய என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இங்க சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது ஒரு கான்ட்ரவர்சி. எப்படி பார்த்தாலும் அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் வச்சுக்கலாம். இது இந்த கான்ட்ரவர்சி மூலியமா எதுக்காக பேசினாரு, எதுக்காக அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னும் போது இல்ல மொய்யழகன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் போயின்றது மாதிரி அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் மன்னிப்பு கேட்டாரு என்னும் போது ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பிசினஸ், ஒரு பணம் புழங்குற ஒரு இடம், பல கோடி முதலீடுகள் போட்டு படத்தை எடுக்கிறாங்க, அது ஒரு ப்ரொமோஷனுக்காக அங்க போறாங்க. அந்த இடத்துல வந்து இது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்பவே அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டோம்னா பிரச்சனை இல்லை. இது இன்னும் பேசி பேசி பெருசாகி இவர் ஒன்று சொல்லிட்டாரு அவர் ஒன்று சொல்லிட்டாரு பெரிய பிரச்சனை இங்க ஒரு கலவரம் ஆகாம இருக்கிறதுக்காண்டி அவர் ஸ்டார்டிங்ல இது ஒரு புல் ஸ்டாப் வச்சிடலான்றதுக்காண்டி தான் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பாருன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் அந்த பிரச்சனையை அவர் இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் அந்த அந்த அப்பாலஜிஸ் எல்லாம் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த இஷ்யூனால, எதுக்கு தேவையில்லாத ஒரு மேட்டர்ன்றதுனால தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா இணையவாசிகள் விடுறதா இல்லை. நீங்க எப்படி மன்னிப்பு கேட்கலாம், நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆதரிச்சும் எதிர்த்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. ஓகே, உங்க மாநாடுக்கு வந்து ராகுல் காந்தி வரப்போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து கட்சியில இணைய போயிறதா சொல்றாங்க. கட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன லேட்டஸ்ட் அப்டேட்? இல்ல லேட்டஸ்ட் அப்டேட்னா மாநாட்டுக்கான வேலைகள் பரபரப்பா முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. நிர்வாகிகள்லாம் போட்டாச்சு. பல வேலைகள் அங்க சுத்தப்படுத்துறதுக்கான வேலை, மற்ற விஷயங்கள்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்காங்க நிர்வாகிகள் எல்லாமே. மாநாடு எந்த ஒரு தங்கு தடை இல்லாம சிறப்பா நடக்கணுன்றதுக்காண்டி அந்த வேலைகள்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கே ஷாக்கா இருக்கு. எனக்கு தெரியாம எப்படி ராகுல் காந்தி வரப்போறாரு, ஐஏஎஸ் அண்ணன் சகாயம் அவர்கள்லாம் எப்படி வரப்போறாங்கன்றதெல்லாம் வந்து இப்போ செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வராங்க இவங்க வராங்கன்றதெல்லாம் வந்து செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. நானே செய்தி பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன், இது எப்படா எங்களுக்கே தெரியாம ராகுல் காந்தி வருவார்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வெறும் ஒரு ஃபால்ஸ் ஒரு நியூஸ் தான் அதெல்லாமே வந்து.
நான் அதிகாரப்பூர்வமா வந்து யார் யாரெல்லாம் வரப்போறாங்கன்றதுக்கான பட்டியல் இன்னும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, யார் சிறப்பு விருந்தினர்கள், யாரெல்லாம் பேச போறாங்கன்றதுக்கான அந்த நிகழ்ச்சி நிரல், அந்த பத்திரிகை, இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்னும் வெளியே வரல. இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு. அதுக்குள்ள வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த யார் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க, யார் யார் வரப்போறாங்க, முக்கிய பேச்சாளர்கள்லாம் யாருன்றதெல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துடும். பட் உங்களுக்குன்னா ஒரு சின்ன நியூஸ் சொல்லணும்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். மாநாட்டில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத ஒரு தரமான ஒரு சம்பவமா அந்த மாநாட்டில் அதை செய்ய போறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படியும் பண்ணலாமான்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்காங்க. நீங்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். அந்த மாநாட்டில் ஒரு சில நிகழ்வு, மாநாடும் சீரும் சிறப்புமா செம்மையா நடக்கும். அதுக்கு நிர்வாகிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த கொடிகள், அந்த மற்ற பதாகைகள், மற்ற வேலைகள்லாம், இந்த பணிகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அவங்க அந்த ஆலோசனை கூட்டங்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நெல்லை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர்னு சொல்லி பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தி நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி போக போறோம், எப்படி வரப்போறோன்றதெல்லாம் அவங்க அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறாங்க. அதே நேரம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க சொல்லுங்க, நாங்க 50,000 பேர் வரும், 40,000 பேர் வரும், 30,000 பேர் வருவோன்றதெல்லாம் வந்து ஆர்வமா பேசுறதெல்லாம் நம்மளால அதை பார்க்க முடியுது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கு. பட் தமிழகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் வேண்டாம். சிறப்பான சம்பவம் ஒன்று அக்டோபர் 27ஆம் தேதி உங்களுக்கு காத்திருக்கிறது.